ஸோ இந்த லாஸ்ட்டில் உள்ள இந்த சீரியம் சிஇ அப்படின்னா சீரியம், லுட்டீஷியம், இது வரைக்கும் உள்ளதெல்லாம் ஆக்சுவலாக எங்கே வரும்னா இந்த 6வது தொடரில் தான் வரும். ஏன் தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரான் அமைப்பு எஃப் ஆர்பிட்டாலில் முடிகிறதுனால இதுக்கு பேர் எஃப் தொகுதி தனிமங்கள். அதை பற்றி நம்ம எங்கே தான் படிக்க போகிறோம். இதுவுமே இடைநிலை தனிமத்துக்கு உள்ளே இருக்கிறதுனால உள் இடைநிலை தனிமங்கள். இதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர்? எஃப் தொகுதிக்கு. டி தொகுதி தனிமத்துக்கு இன்னொரு பேர் இடைநிலை தனிமங்கள். டி தொகுதிக்கு உள்ளே இது வர்றதுனால இதுக்கு பேர் உள் இடைநிலை தனிமங்கள். இது இதே லெசனில் தான் படிக்க போகிறோம் நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் சொல்கிறத மட்டுமே புக்கை வச்சு நீங்கள் மார்க் பண்ணால் போதும், ரொம்ப படிக்க வேண்டாம். ஸோ இது எலக்ட்ரான் அமைப்பு 3D, அந்த 3D வரிசையில் வர்றது எல்லாமே, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு தொடர் பார்த்தோம்ல ஜிங்க் முதல் கேட்மியம் வரை, ஜிங்க் முதல் கேட்மியம் வரை இந்த தொடர் பார்த்தோம்ல, இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும்னு சொன்னால் ஷார்ட்டாக ஒரு இது போடும் நம்ம. அது என்னன்னு சொன்னால் ஆர்கான் 3D1 4s2 இதில் முடிஞ்சு துத்தநாகத்தில் 3D ஆர்பிட்டால் முழுவதும் நிரப்பப்படுகிறது. இது எலக்ட்ரான் அமைப்பு 3D ஆர்கான் 3D10 4s2. இதை கூட நீங்கள் மார்க் பண்ண வேண்டாம். இந்த இதை மார்க் பண்ணிக்கோங்க. குரோமியம் மற்றும் தாமிரம், இது ஸ்பெஷலாக ஒரு கொஷின் கேட்பாங்க. இது எப்போதுமே இந்த தொடரில் குரோமியத்துக்கும் இதுக்கும் தாமிரத்துக்கும் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் இதனுடைய டி ஆர்பிட்டால் வந்து மிகவும் நிலைப்புத்தன்மை உடையது. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால் நிலைப்புத்தன்மை உடையது. நிலைப்புத்தன்மையுடைய தனிமம் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால் எதனால் எழுதணும்? குரோமியம் மற்றும் தாமிரம். உங்களுக்கு பின்னாடி ஒரு கொஷின் வரும், அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிடும். இந்த இருக்குது குரோமியம் மற்றும் தாமிரம் ஆகியவற்றை எலக்ட்ரான் அமைப்புகள் முறையே ஆர்கான் 3D5 4s1. ஆக்சுவலாக அது முடியும் எப்படி முடியும்னா 3D4 4s2 4s2 3D4 நீங்கள் எழுதி பாருங்கள். அதாவது காப்பருக்கு இங்கே நம்ம எலக்ட்ரான் இங்கே பார்த்தோம், காப்பருக்கு 29, அணியன் எத்தனை? 29, குரோமியத்துக்கு 24. கையில் ஒரு ரஃப் நோட் எடுத்திருந்தா 1s2 2s2 2p6 3s2 3p6 ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி எழுதுவோன்ட்டு. இல்லைனா ஒரு படம் போட்டு எழுதுவோம், நம்ம ஹூண்ட் விதி படம் போட்டு இந்த ஆஃபா தத்துவம் படம் போட்டு எழுதுவோம். அந்த ஆஃபா தத்துவம் போட்டு எழுதும்போது நம்மளுக்கு இந்த ஆர்டர் தெரியும்ல 1s2 2s2. அதே மாதிரி நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா குரோமியத்துக்கு 24 எழுதி பாருங்கள், காப்பருக்கு 29 2 எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டு ஆர்கான் என்னன்னு சொன்னால் நம்ம ஆர்கானோட அணியன் வந்து 18. இந்த 1s2 2s2 18 வரை எழுதுறதுக்கு பதிலாக அந்த ஆர்கானை போட்டுடலாம். அது எப்போதுமே எலக்ட்ரான் அமைப்பை சுருக்கி அமைக்கிறதுக்கு வந்து அதுக்கு பக்கத்தில் உள்ள மந்த வாயு எலக்ட்ரான் அமைப்பை போட்டு நம்ம எழுதிடலாம். அப்போ 18 வரதுக்கு பதிலாக நான் 18 எழுதுறதுக்கு பதிலாக ஆர்கானை போட்டுட்டு 3D5 4s2, அதாவது 3D4 4s2 இருக்கும். நிலைத்தன்மை பெறுவதற்காக. நிலைப்புத்தன்மைனா இப்போ டி ஆர்பிட்டாலில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 10. டி ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 10. 10ல் பாதி என்னது? 5. அப்போ பாதி நிரப்பப்பட்டாலோ முழுவதும் நிரப்பப்பட்டாலோ அந்த தனிமம் நிலைப்புத்தன்மை உடையது. பாதியாக நிரப்பப்பட்டாலோ முழுவதுமாக நிரப்பப்பட்டாலோ அது தனிமம் நிலைப்புத்தன்மை உடையது. அதனால் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அந்த நிலைப்புத்தன்மை பெறுவதற்காக எஸ் ஆர்பிட்டாலேருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிடும். ஸோ 3D5 4s1 இது தனியாக கேட்பாங்க. இது வந்து எதுக்கு? குரோமியத்துக்கு. 3D5 ஆர்கான் 3D5 4s1. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அது மாதிரி காப்பருக்கு தாமிரத்துக்கு 3D10 4s1. அதுவுமே முழுமையாக நிரப்பப்பட்டது. டி ஆர்பிட்டாலில் 10 வரைக்கும், இங்கே டி ஆர்பிட்டாலில் 5 அப்படி நிரப்பப்பட்டதுனால இது நிலைப்புத்தன்மை உடையது. அப்புறம் நிறைய தியரியாக கொடுத்துருக்கோம். அடுத்து நாம் படிக்க போகிறது டி ஆர்பிட்டாலோட பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு. டி ஆர்பிட்டாலோடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் டி தொகுதி தனிமங்கள், டி ஆர்பிட்டாலில் டி தொகுதி தனிமங்களின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு. டி தொகுதி தனிமங்களின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். n-1 d1 to 10 ns1 to 2.
n-1 d1 to 10 ns1 to 2. அதே மாதிரி F தொகுதி தனிமங்கள் பார்த்தோமா? F தொகுதி தனிமங்களோட எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு n-2 F1 to 14 n-1 d1 to 10 ns1 to 2. இது ஒன் வேர்டில் கேட்கலாம். D தொகுதி தனிமங்களுடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு n-1 d1 to 10 ns1 to 2. F தொகுதி தனிமத்துக்கு n-2 F14 n-1 d1 to 10 ns1 to 2. அடுத்தது இவருடைய பண்புகள் பார்க்க போகிறோம். டி தொகுதி தனிமம், அதாவது இடைநிலை தனிமங்களுடைய பண்புகள். ஃபஸ்ட்டு உலோகத்தன்மை. அனைத்து இடைநிலை தனிமங்களும் உலோகங்கள் ஆகும். இதில் பொதுவாக டி தொகுதியில் அநேகமாக உலோகங்கள் எல்லாமே என்னதான் உலோகங்கள். ஸோ எல்லாமே என்னதான் உலோகங்கள். உலோகங்கள்னால் என்ன பண்பு? வெப்பத்தை கடத்தும், மின்சாரத்தை கடத்தும். அப்போ இதில் உள்ள எல்லா தனிமங்களும் என்ன செய்யும்? மின்சாரத்தை கடத்தும், வெப்ப கடத்தும். ஸோ அதனால் சிறந்த வெப்ப மற்றும் மின் கடத்திகளாக செயல்படுகிறது. ஸோ அனைத்து உலோகங்கள் சிறந்த வெப்ப மற்றும் மின் கடத்தியாக செயல்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நம்ம எழுதலாம். அருங்கோண நெருங்கி பொதிந்த அமைப்பு, அருங்கோண அமைப்பு இருக்குது, அருங்கோண நெருங்கி பொதிந்த அமைப்பு அல்லது கனசதுரம். என்னோட அமைப்பு என்னவாக இருக்கலாம்னு சொன்னால் நம்ம சாலிட் ஸ்டேட்டில் பார்த்தோம், திடநிலைமை படத்தில் பார்த்தோம். அதில் இந்த தொகுதி தனிமங்களுக்கு பொதுவாக என்ன அமைப்பு இருக்கும்? அருங்கோண நெருங்கி பொதிந்த அமைப்பு அல்லது கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பு காணப்படுது, அல்லது பொருள் மைய கனசதுர அமைப்பு காணப்படுது. இதில் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பார்க்க வேண்டாம், இதில் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக எல்லாம் கொடுத்துருக்கு. சிசிபி, ஹெச்சிபி, பிசிசி அரேஞ்ச்மெண்ட் ஒவ்வொன்றுக்கு என்னென்ன அமைப்பு பிடிச்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உருகுநிலை. இடைநிலை தனிமத்தில் வந்து உருகுநிலை எப்படி காணப்படுது? அதில் ஃபஸ்ட்டு தொடரில் ஸ்காண்டியம், ஜிங்க் முதல் ஸ்காண்டியம் வரை, ஜிங்க் முதல் ஸ்காண்டியம் வரை, அதில் வருஷம் ஸ்காண்டியத்திலிருந்து வெனேடியம் வரை உருகுநிலை அதிகரிக்கிறது. வெனேடியத்தின் உருகுநிலையானது குரோமியத்தின் உருகுநிலையான 2001. ஸோ இது கூட தேவையில்லை. ஸோ முக்கியமாக நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிராஃப் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த கிராஃப் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், அந்த சென்டென்ஸ் கூட பார்க்க வேண்டாம். இல்லை கிராஜுவலாக ஸ்காண்டியத்தில் இருந்து வனேடியம் வரைக்கும் அந்த உருகுநிலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸ்காண்டியம், டைட்டானியம், வனேடியம். இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா ரெகுலராக என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அடுத்து குரோமியம் வரும்போது என்ன செய்யுது? அதே இதை மெயின்டைன் பண்ணுது உருகுநிலை. அடுத்தது மேங்கனீஸ்க்கு வந்து திடீர்னு குறையுது. ஏன்னு சொன்னால் இங்கே அதிகமான அந்த D5 எலக்ட்ரான் அமைப்பு காணப்படும். உருகுநிலை ஏன் குறையுது அப்படின்னு சொன்னால் த்ரீ வரிசையில் இங்கே பாருங்கள், வரிசையாக பாருங்கள். 3D வரிசையில் மேங்கனீஸ் மற்றும் 4D வரிசை TC ஆகியன குறைவான 3D வரிசையில் மேங்கனீஸ்க்கு வந்து குறைவான உருகுநிலை பெற்றுள்ளன. நிலைத்தன்மை வரிசையில் ஏறத்தாழ மையப்பகுதியில் அமைந்துள்ள தனிமமானது அதிகபட்ச உருகுநிலை பெற்று. இதிலிருந்து D5 எலக்ட்ரான் அமைப்பானது அணுக்களுக்கிடையே வலிமையான கவர்ச்சி வரிசை முதல் இடைநிலை தனிமங்கள் பின்வரும் வரைபடம். அதாவது இங்கே அதிகபட்ச D5 எலக்ட்ரான் காணப்படுது. மேங்கனீஸில் என்ன காணப்படுது? அதுக்கு ரீசன் சொல்லுவ கேட்பாங்க. D5 அப்படின்னா அந்த 1s2 2s2 எழுதி பாருங்கள். மேங்கனீஸ்க்கு வந்து 25, குரோமியத்துக்கு 24, மேங்கனீஸ்க்கு 25. அப்போ லாஸ்ட்டில் முடியும் போது 3D5 4s2 இருக்கும். எப்படி இருக்கும்? அந்த எலக்ட்ரான் அமைப்பு எழுதி பார்க்கும்போது எப்படி இருக்கும்? 3D5 4s2.
இந்த 3D5 4s2ங்கிறது நம்ம டியில் வந்து மொத்தம் எத்தனை இருக்கும், நம்மளுக்கு எத்தனை பாக்ஸ், 5 பாக்ஸ். அப்போ 3D5 எலக்ட்ரானை எப்படி போடுவாங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒவ்வொரு எலக்ட்ரானாக போடும். ஹூண்டு விதிப்படி உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரானை ஆர்பிட்டாலில் போடும்போது எப்படி போடணும், நம்ம ஒவ்வொன்றா நிரப்பணும். ஒவ்வொன்றா நிரப்பின அப்புறம் தான் ஜோடி சேரும். அப்போ 3D5ங்கிறது எப்படி போடுவோம், நம்ம ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒன்று ஒன்று. அப்போ இங்கே என்னதுக்கு, அந்த பகிர்வு பெறாத எலக்ட்ரான் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது, 5 இருக்குது. D5 5லேயும் ஒவ்வொன்றா இருக்குது. ஜோடி இல்லாமல் தனித்தனி எலக்ட்ரான் இருக்குது. அதனால தான் அதனுடைய உருகுநிலை சற்று குறைகிறது. குரோமியத்துலேருந்து என்ன செய்யுது, குறையுது. அடுத்தது Fe கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் தனித்த எலக்ட்ரான் வந்து இல்லைன்னு சொன்னால், தனித்த எலக்ட்ரான் இருக்கும்போது அங்கே உருகுநிலை குறையும். தனித்த எலக்ட்ரான் இருக்கும்போது உருகுநிலை குறையும். அதுதான் இங்கே விளக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அணு ஆரம் மற்றும் அயனிகளின் உருவளவில் ஏற்படும் மாற்றங்கள். அணு ஆரம் எப்படி குறையுதா கூடுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அணு ஆரம் இடமிருந்து வளமாக செல்லும் பொழுது அணு ஆரம் குறைகிறது. அதாவது நம்ம அந்த ஸ்காண்டியம் டு ஜிங்க்கில் வந்து நம்ம பார்க்கும்போது, ஸ்காண்டியம் டு ஜிங்க் பார்க்கும்போது அணு ஆரம் என்ன செய்யும், ஸ்காண்டியத்துக்கு அதிகமாக இருக்கும். போக 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 ஜிங்க் வர போகும்போது என்ன செய்யணும்னா அணு ஆரம் என்ன செய்யணும், குறைகிறது. அணு ஆரம் குறைகிறது. அது மட்டும் படித்தா போதும். ஸோ அந்த அணு ஆரத்துக்கான கிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்காண்டியத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், குறைஞ்சிக்கிட்டே போகுது. அணு ஆரம் என்ன செய்யும், குறைஞ்சிக்கிட்டே வர சொல்லி போட்டிருக்கு. அடுத்து அயனியாக்கும் ஆற்றல். அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னு சொன்னால் ஒரு அணுவிலிருந்து எலக்ட்ரானை நீக்க தேவைப்படும் ஆற்றல். அணுவிலிருந்து எலக்ட்ரானை நீக்க தேவைப்படும் ஆற்றல். அந்த அயனி ஆக்கும் ஆற்றல் எப்படி வரிசையில் இடமிருந்து வளம் போக போக அதிகரிக்குதா குறையுதான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அயனியாக்கும் ஆற்றல் இடமிருந்து வளம் செல்ல செல்ல அயனியாக்கும் ஆற்றல் அதிகரிக்கிறது. எப்படி, நம்ம அணு ஆரம் வந்து இடமிருந்து வளம் செல்ல செல்ல என்ன சொல்லி பார்த்தோம், அணு ஆரம் நான் இங்கே மார்க் பண்ணி கொடுத்துறேன். அது கிராஃப் மட்டும் பார்த்தா போதும். அது கிராஃப்லேயே ரொம்ப அதிகம். அணு ஆரம் சீராக குறைகிறது. இடமிருந்து வளமாக செல்ல செல்ல அணு ஆரம் சீராக குறைகிறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி பார்க்கும்போது அயனியாக்கும் ஆற்றல் இடமிருந்து வளம் செல்ல செல்ல அயனியாக்கும் ஆற்றல் அதிகரிக்கிறது. எலக்ட்ரானை நீக்கக்கூடிய பண்பு என்ன செஞ்சோன்னா அந்த அதுக்கான ஆற்றல் வந்து அதிகரிக்கிறது. அயனியாக்கும் ஆற்றல் இடமிருந்து வளமாக செல்ல செல்ல, இங்கே பாருங்கள், இதை மார்க் பண்ணிக்கோங்க. இடமிருந்து வளம் செல்ல செல்ல அயனியாக்கும் ஆற்றல் அதிகரிக்கிறது. அயனியாக்கும் ஆற்றல் அதிகரிக்கிறது. ஸோ அதுக்கானது தான். அடுத்து ஆக்சிஜன் ஏற்ற நிலை. முதலாவது இடைநிலை உலோகமான ஸ்காண்டியம். ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறது இடைநிலை உலோகத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதே யாருன்னு சொன்னால் ஸ்காண்டியம். ஸ்காண்டியத்தோட ஆக்சிஜனேற்ற நிலை என்ன கொடுத்துருக்காங்க, +3. ஸ்காண்டியத்துக்கு என்னது, +3. மற்ற எல்லாத்துக்குமே டேப்லர் காலத்தில் போட்டிருக்காங்க. டைட்டானியத்துக்கு +4 இருக்கலாம், +3. +4 +3 ஏற்கனவே ஆக்சிஜனேற்ற நிலைமை சொல்லியிருக்கேன். அதாவது ஏதாவது தனிமங்களை சேர்மங்களை உருவாக்கும் போது எத்தனை எலக்ட்ரான் இழக்கக்கூடியது, 3 எலக்ட்ரானை இழக்கக்கூடியது. ஸ்காண்டியம் வந்து 3 எலக்ட்ரான் வரை இழக்கும். அதனால் +3. இது வந்து டைட்டானியம் 4 இழக்கலாம், சில நேரம் 3 இழக்கலாம், சில நேரம் 2 இழக்கலாம். 4 இழந்துக்கும் போது +4, 3 இழந்துச்சுன்னா +3, 2 எலக்ட்ரான் இழந்துச்சுன்னா +2. அப்போ 3 விதமான ஆக்சிஜன் நிலைமை இருக்குது. வனேடியத்துக்கு 4 விதமான ஆக்சிஜன் நிலை இருக்குது. +5, +4, +3, +2. குரோமியத்துக்கு +6, +5, +4, +3, +2. மேங்கனீஸ்க்கு +7, +6, +5, +4, +3, +2. இந்த மாதிரி இடையில் உள்ள தனிமங்கள் குரோமியம், மேங்கனீஸ், இரும்பு, இந்த 3க்கும் அதிகமான ஆக்சிஜனேற்ற நிலை காணப்படுது. அதிகமான ஆக்சிஜனேற்ற நிலை. அது ஏன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கும் ரீசன் என்னென்னா தனித்த எலக்ட்ரான் சொல்லுவாங்க. தனித்த எலக்ட்ரான் அதிகமாக இருக்க இங்கே வந்து என்ன செய்யும், ஆக்சிஜனேற்ற நிலையும் அதிகரிக்கிறது அப்படின்னு.